2025ஆம் ஆண்டின் மனித மேம்பாட்டு குறியீட்டில் இலங்கை 89வது இடத்தில் இருந்தாலும் உலகளாவிய பால்நிலை சமத்துவ தரவரிசையில் 130வது இடத்திற்கு சரிந்துள்ளது. பெண்களின் கல்வி மற்றும் சுகாதாரம் வலுவாக இருந்தாலும் அது பொருளாதார மற்றும் அரசியல் பங்கேற்பில் சமத்துவத்தை உருவாக்கவில்லை. இதனால் மனித வளர்ச்சி மற்றும் பால்நிலை சமத்துவத்திற்கு இடையில் ஒரு இடைவேளை தொடர்கிறது. 30 ஆண்டு கால போர் மற்றும் தொடர் பொருளாதார சரிவுகள் இலங்கையில் வாய்ப்புகளையும் அணுகலையும் மாற்றியமைத்துள்ளன. 2024இல் வறுமை 24.5 அதிகரித்துள்ளதுடன் 32% பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மிதமான உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றன. வரலாற்று பிளவுகளும் தற்போதைய நெருக்கடிகளும் இணைந்து பால்நிலை சமத்துவமின்மையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன. இந்த அழுத்தங்கள் தொழிலாளர் சந்தையில் தெளிவாக தெரிகின்றன. பெண்களின் தொழிலாளர் பங்களிப்பு 31%, செயலில் உள்ள MSMEகளில் 16% மட்டுமே பெண்கள் தலைமையிலும் தனியார் நிலத்தில் 16% மட்டுமே பெண்கள் சொந்தமாக கொண்டுள்ளனர். இது கட்டமைப்பு ரீதியான பொருளாதார விலக்கலை காட்டுகிறது. நேர பற்றாக்குறை இந்த இடைவேளியை அதிகரிக்கின்றது. பெண்கள் ஆண்களை விட 2 மடங்கு நேரம் ஊதியமில்லாத வீட்டு வேலைகளில் செலவிடுகின்றனர். 57% வேலையற்ற பெண்கள் வீட்டு வேலையை முக்கிய தடையாக குறிப்பிடுகின்றனர். இதனால் பொருளாதார முன்னேற்றம் கட்டுப்படுகிறது. சட்ட மற்றும் அரசியல் அமைப்புகள் இவ்விதமான போக்குகளை தொடர்ந்து வலுப்படுத்துகின்றன. அரசியல் அமைப்பு சமத்துவத்தை உறுதி செய்வது மட்டுமல்லாது பெண்கள் முன்னேற்றத்திற்கான சிறப்பு நடவடிக்கைகளை அனுமதிக்கின்றது. ஆனால் திருமணம், விவாகரத்து, பாதுகாவலர் உரிமை மற்றும் வாரிசுரிமையில் உள்ள பாகுபாடுகளை மாற்றவில்லை. பெண்கள் நாடாளுமன்றத்தில் 9.8% இருக்கைகளை கொண்டுள்ளனர். இது இலங்கையின் வரலாற்றில் மிக உயர்ந்த சதவீதமாகும். இருப்பினும் அமைச்சரவையில் பெண்கள் 2 இடங்களில் மட்டுமே உள்ளனர். நாடு 3வது பெண் பிரதமரை கொண்டிருப்பது முன்னேற்றத்தை குறிக்கின்றது. இலங்கை சீடோவை அங்கீகரித்து 9 காலமுறை மதிப்பாய்வுகளை நிறைவு செய்துள்ளது. மேலும் சமீபத்திய சட்டங்கள் பால்நிலை நிர்வாகத்தை வலுப்படுத்துகிறது. இருந்தாலும் சட்ட அமலாக்கமும் நிறுவன செல்வாக்கும் இன்னும் பலவீனமாக உள்ளது. அதிகார ஏற்றத்தாழ்வுகள் வன்முறையிலும் பிரதிபலிக்கின்றன. 5இல் 1 பெண் நெருங்கிய துணையால் உடல் அல்லது பாலியல் வன்முறையை அனுபவித்துள்ளார். குறிப்பாக பொருளாதார ரீதியாக சார்ந்திருக்கும் பெண்கள் அதிக பாதிப்பில் இருக்கின்றனர். திருமணத்தில் நிகழும் பாலியல் வன்முறை பெரும்பாலும் குற்றமற்றதாக கருதப்படுகிறது. தண்டனை சட்டப்பிரிவுகள் 365 மற்றும் 365A தன்பாலிற்பினை குற்றமாக கருதுகின்றன. இது LBTI பெண்களுக்கு எதிரான தவறான நியாயத்தையும் பாதுகாப்பின்மையையும் உறுதிப்படுத்துகின்றது. சமத்துவமானது சுயாட்சி மற்றும் பாதுகாப்புடன் மட்டுமே அடையக்கூடியது. இவ்வாறான சவால்கள் இருந்த போதிலும் முக்கியமான சீர்திருத்தங்கள் நடந்து வருகின்றன. 2024ஆம் ஆண்டின் பெண்கள் அதிகார சட்டம் பெண்களுக்கான ஒரு சுயாதீன தேசிய ஆணையம், குறை தீர்ப்பாளர் மற்றும் நிதியை நிறுவியது. பெண்கள் சமாதானம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான 1வது தேசிய செயல் திட்டம் செயல்படுத்தும் அதே நேரம் பாலியல் மற்றும் பால்நிலை அடிப்படையிலான வன்முறையை தடுக்கும் 2வது திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. உள்ளூர் மட்டத்தில் 25% ஒதுக்கீடானது 2000க்கும் மேற்பட்ட பெண்களை அடிப்படை தலைமைத்துவத்திற்கு கொண்டு வந்து சாதி, இன மற்றும் வர்க்க எல்லைகளை கடந்து அவர்களின் அரசியல் பங்கேற்பை விரிவுபடுத்தியது. தெற்காசியாவில் பெண்கள் வலிமை குறியீட்டில் இலங்கை 0.568 எனும் குறியுடன் முன்னணியில் உள்ளதுடன் 100,000 பிறப்புகளுக்கு 25 என்ற குறைந்த பேறுகால இறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. முன்னேற்றத்தை தக்கவைக்க கட்டமைப்பு சீர்திருத்தம், பாரபட்ச சட்டங்களின் திருத்தம் மற்றும் தேசிய பெண்கள் ஆணையத்தின் முழு செயல்பாட்டுக்கு தேவையான வளங்கள் போன்றன அவசியம். அதே நேரத்தில் பால்நிலை பரிவுள்ள வரவு செலவு திட்டங்கள் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். பராமரிப்பு வழங்கக்கூடிய கட்டமைப்புகளில் முதலீடு செய்வது நேர பற்றாக்குறையை குறைப்பதுடன் தனியார் துறையில் ஊதிய தந்தை வழிவிடுப்பம் பொருளாதார பங்களிப்பையும் மேம்படுத்தும். இறுதியாக வலுவான பால்நிலை தரவு அமைப்புகள் அவசியம். வலுவான தேசிய பால்நிலை தரவு அமைப்புகள் ஒடுக்கப்படும் நபர்களை கணக்கிடுவது சீரமைப்பை முன்னேற்ற அவசியம். இலங்கையில் பால்நிலை சமத்துவம் படிப்படியாகவும் கடினமாகவும் பெறப்பட்டது. நீடித்த முன்னேற்றம் என்பது சட்ட சீர்திருத்தம், நிறுவனத்திறன் மற்றும் நிலையான அரசியல் அர்ப்பணிப்பு ஆகியவை அனைத்தும் சீரமைப்பதை பொறுத்தே உள்ளது.